Good morning students. இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்கலாம்னா BIOT SAVART Law. BIOT SAVART Law எதுக்கு யூஸ் பண்றோம்னா to calculate the magnetic field due to a current carrying conductor at a point P. Okay. அதாவது இப்போ இந்த டயக்ராம் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தலாம். ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் வைக்கிறீங்க. ஓகே, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருந்தாலே அதை சுற்றி நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு டெவலப் ஆகும். ஓகே, இது கண்டக்டர்னால் இதை சுற்றி வந்து நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு டெவலப் ஆகும் தெரியும். ஓகே, அப்போது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேரியேஷன் என்ன, ஸ்ட்ரென்த் என்னன்றதை கால்குலேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நியர்பை டிஸ்டன்சஸில் வச்சு அப்சர்வ் பண்ணுறாங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து கரண்ட் கேரிங் கண்டக்டர். அப்புறம் கொஞ்சம் ஃபார் ஆஃப் பிளேசஸில் எவ்வளோ இருக்குது அதோட மேக்னிடியூடு வேரி ஆகுது என்னன்றதை செக் பண்ணுறாங்க. இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷனை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த லா டெரைவ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன் என்னென்னா, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டருக்கு ஒரு கண்டக்டர், அதுக்கு நான் வந்து வோல்டேஜ் சப்ளை பண்ணுறேன். அப்போ கரண்ட் பாஸ் ஆகுது, இந்த இன்டர் கண்டக்டர்லேயும் பாஸ் ஆகிட்டுருக்கு. நான் வந்து ஒரு பாயிண்ட் P செலக்ட் பண்ணிக்கிறேன் அட் அ டிஸ்டன்ஸ் R. எங்கேருந்து ஒரு லைன் எலிமெண்ட் அல்லது லென்த் எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். லென்த் எலிமெண்ட்டுங்கிறது டோட்டல் லென்த்தில் ஒரு சின்ன போர்ஷன் தான் லென்த் எலிமெண்ட்டு. இந்த லென்த்தில் இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஆரில் பாயிண்ட் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன், P அப்படிங்கிற பாயிண்ட்டு. இந்த பாயிண்டில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுறாங்க. இந்த அப்சர்வேஷனில் அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ் என்னென்னா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து it is directly proportional to the current flowing in the conductor. Okay, first dB வந்து it is directly proportional to current through the conductor. Second அது it is directly proportional to the length element. இவங்க கன்சிடர் பண்ண length எலிமெண்ட்டுக்கு அந்த லென்த்துக்கு directly proportional. தேர்டு வந்து it is directly proportional to theta. தீட்டாங்கிறது இந்த ஆங்கிள் பிட்வீன் DL and R. சரியா, இந்த ரெண்டுத்துக்கான ஆங்கிளையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறாங்க. ஆங்கிள் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ். டிபிங்கிறது இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் எலிமெண்ட் அண்ட் தி பாயிண்ட் P. அதாவது பக்கத்தில் இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ராங்காக இருக்குது, டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகுது. இதை பேஸ் பண்ணி இவங்க ஒரு லா கொண்டு வராங்க. ஏன்னா dB is directly proportional to current, line element and theta, the angle between the line element and the length R, and inversely proportional to the square of the distance between the line element and the point P. இப்போது இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கான்ஸ்டண்ட்டை நம்ம ஆட் பண்ணால் தான் இதை வந்து ஈக்குவல் டுக்கு கொண்டு வர முடியும். ஸோ டிபி ஈக்குவல் டு கே இன்ட்டு ஐடிஎல் சைன் தீட்டா டிவைட் பை ஆர் ஸ்கொயர். அந்த கேயோட வேல்யூ என்னென்னா μ0/4π அப்படின்னு கொண்டு வராங்க. ஓகே, இதை வெக்டர் நோட்டேஷனில் கொண்டு போகிறோம். வெக்டர் நோட்டேஷனை நமக்கு தெரியும், ஐடியல் சைன் தீட்டா அப்படின்னாலே எனக்கு வந்து கிராஸ் ப்ராடக்டாக தான் இருக்க முடியும். அப்போ ஃபஸ்ட் வெக்டர் வந்து ஐடியலில், இப்போ தீட்டாங்கிறது எனக்கு ஆங்கிள் பிட்வீன் டிஎல் தானே, டிஎல் அண்ட் ஆர் அப்படின்னா அந்த வெக்டர் ஃபார்மும் ஐடியலுக்கும் ஆருக்கும் இடையில தான் இருக்க முடியும். ஸோ கே இன்ட்டு ஐ இன்ட்டு டிஎல் கிராஸ் ஆர் வெக்டர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இது வெக்டர் நோட்டேஷன் வேர் டிபி இஸ் பெர்பெண்டிகுலர் டு போத் ஐடியல் அண்ட் ஆர். அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ரைட் ஹேண்ட் ரூல். ஸோ நீ ரைட் ஹேண்டில் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் வந்து ஐடியல் இருக்க மாதிரி அசியூம் பண்ண. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் ஆர் வந்து ஆர் வெக்டர். ஓகே, ஆர் வெக்டர் இருக்க மாதிரி அசியூம் பண்ண. அடுத்து உனக்கு இந்த இது கிடைக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கிடைக்கும் பி. எப்படின்னா இன்சைடு பாயிண்ட்ஸ் இன் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ரைட் ஹேண்டில் வச்சு பார்க்கணும். ஓகே, ரைட் ஹேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா இது இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சுக்கோ, ஐடியல் டிஸ்டன்ஸ் ஆரை வந்து மிடில் ஃபிங்கரை யூஸ் பண்ண. அப்போ தம்பு பாயிண்ட் பண்ண டைரக்ஷன் வந்து பாயிண்ட்ஸ் இன்சைட் த பேஜ் அல்லது பாயிண்ட்ஸ் இன்டு த பேப்பர். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கோஸ் இன் அல்லது பாயிண்ட்ஸ் இன் அப்படின்னு வரும். செக் பண்ணி பார்த்துக்கோ. இப்போது
நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கால்குலேட் பண்ணுறது? இப்போ நான் வந்து ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் லென்த்துக்கு தான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இதை மொத்த கண்டக்டருக்கும் நான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா சூப்பர் பொசிஷன் என்னது எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் கால்குலேட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ண வேண்டியது. இங்கே அடிஷனுங்கிறது வந்து இன்டகிரேஷன் தான் வரும். அப்போது இன்டெக்ரல் டிபி ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் கேஐ, இந்த ஈக்குவேஷன் அப்படி எழுது, டிஎல் கிராஸ் ஆர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர். இப்போ டிங்கிற லெட்டர் வந்துட்டாலே மென்ட்டு ஃபார் அ ஸ்மால் குவான்டிட்டி. அப்போ ஒரு ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு ஸ்மால் கரண்ட் எலிமெண்ட் லைன் எலிமெண்ட்டுக்கு கிடச்சிருக்கு. அதை இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு டோட்டல் நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார் த என்டையர் கண்டக்டர் அவ்வளோதான். μ0 பை 4π. இந்த கேயை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கும், μ0 பை 4π கிடைக்கும். இந்த ஐ வெளியில் எடுத்துறது எல்லாமே கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் வெளியில் எடுத்துரு. எந்த வேரியபிள் சேஞ்ச் ஆகுதோ அதை மட்டும் உள்ள வச்சுக்கோ. டிஎல் கிராஸ் ஆர் பை ஆர் ஸ்கொயர் இருக்குது. ஓகே, இதில் 2 கேசஸ் கன்சிடர் பண்ணுறாங்க. கேஸ் 1 என்னது? இப்போ ஒரு கண்டக்டர் பார்த்துருக்கோம்ல, அட் அ டிஸ்டன்ஸ் பி அப்படின்றதுக்கு யூ டேக் த பாயிண்ட் பி ஆன் த கண்டக்டர் இட் செல்ஃப். இது கண்டக்டர், இந்த இடத்துல பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி, அப்போ இந்த இடத்துல எனக்கு தீட்டாவே இருக்காது, லைன் எலிமெண்ட்லேயே கோயின்சைட் ஆகிடும். அப்போது டிபி இஸ் ஈக்குவல் டு 0. இது ஃபஸ்ட்டு கேஸு. செகண்ட் கேஸ் வந்து இந்த லைன் எலிமெண்ட்டுக்கு பர்பண்டிகுலர் எடுத்துக்கோ, தட் இஸ் கண்டக்டருக்கு பர்பண்டிகுலர் எடுத்துக்கோ இந்த பாயிண்ட் பி. அப்போ இதோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி கிடைக்கும். அப்போ டிபி மேக்ஸிமம் இருக்கும். டிபி மேக்ஸிமம்னா எனக்கு தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி வந்துடும். அப்போ μ0 பை 4π ஐடிஎல் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு என் கேப். என் கேப்ங்கிறது இட் இஸ் அ யூனிட் வெக்டர் பர்பண்டிகுலர் டு ஐடிஎல் அண்ட் ஆர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.